இன்றைக்கி மார்னிங் காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே விடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வாசலில் கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்தீங்கன்னா காலையில் என்ன செய்யலான்னு பார்த்தா பழைய சாதம் பழுதிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று மீந்த சாதம் அதை நம்ம காலையில் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டீ வைக்க ஸ்டவ்வில் டீ வச்சாச்சு. அந்த கேப்பில் வந்து ஆப்பத்துக்கு ஊற வச்சிடலான்னு அதுவும் ரெடி பண்ணிட்டேன். காலையில் ஊற வச்சோன்னா மதியம் போல் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டீ ஆயிடுச்சு. டீ பிரேக், வாங்க டீ குடிக்கலாம். இஞ்சி டீ ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட இஞ்சி டீ. ஸோ இது பாருங்க 1 மணி இருக்கும், நல்லா ஊறிடுச்சு. நான் என்ன பண்ணேன், மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிட்டேன். இது வெறும் பச்சரிசி மாவு, புழுங்கலரிசி, பச்சரிசியும் புழுங்கலரிசியும் ஈக்குவலாக போட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு ஒரு ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயம் 1/2 ஸ்பூன் போதும். நல்லா தண்ணி விட்டு மிக்ஸி ஜார்லேயே நான் அரைச்சிட்டேன். கொஞ்சமாக கேழ்வரகையும் மாவையும் போட்டு கரைச்சி உப்பு போட்டு எடுத்து மூடி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது வந்து என்னென்னா புளிக்கிறதுக்கு ஒரு 8 to 9 மணி நேரம் ஆகும். நல்லா புளிச்சதுன்னா சூப்பராக வரும். நான் வந்து இதை ஆப்பத்துக்கு அரைச்சிட்டு கொஞ்சமாக நான் நைட்டு வந்து என்ன பண்ணேன், தோசைக்கு வந்து கொஞ்சமாக ஒரு 2-3 கரண்டி எடுத்து ஆட் பண்ணிவிட்டு தோசை மாவுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தோசையாக ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட்டு டிஃபன். இன்னையோட டே வந்து எனக்கு இப்படி தான் ரொம்ப பாசிட்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.